பையனுக்கு 2ஆம் தடவை என் பொண்ணு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு நான் தப்புன்னு இருக்கேன். இந்த லட்சணத்துல உனக்கு வேற பொண்ணு வருமா? எந்திரிங்கயா. யார சொல்ற? உங்களை தாங்க சொல்றேன், எந்திரிங்க, வெளியில போங்க. என்னக்கா என்னங்க கலாட்டா? உனக்காக இவங்க 2 பேரும் தகராறு பண்ணிக்கிறாங்கம்மா. போன் கொடுக்குறாங்க. ஆண்டவன் பிரசாதத்துக்கு அப்பனும் பிள்ளையும் போட்டியா? நான் மட்டும் தான் போட்டி. மிஸ்டர் பங்காசாமி என்கிட்ட மோராரு. இந்த பாத்தியா, நான் புரூஸ்லி கிட்ட கராத்தே கத்துக்கிட்டவன் ஜாக்கிரதை. நீ புரூஸ்லி கிட்ட கத்துக்கிட்டவன், அவனுக்கே நான் மாற்றி ஆடுறேன். கராத்துக்கே கெட்ட பேரு. புலி வச்சு ஆடுறாயா? புலி பாருங்க பாரு. புலிய உன்னை டெஸ்ட் பண்ணடா. அப்பவே ஏத்த பாரு. கல்யாணம் பண்ண பொண்ணை வச்சு கடைசி வரைக்கும் நீ காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சா? அப்பனுக்குள்ளார் அப்பனே, தந்தைய திலகனே, நீ வாழ்க. சீக்கிரமா பேசி முடி. அம்மா, என் மகனை கட்டிக்கிறியா? நீ ஒரு ஜடம், உன் மகன் ஒரு ஜடம், நான் ஒரு ஜடம். உனக்கு ஏதாவது புரியுதா? கண்ணன் காதல் தானே நீ அல்ல, நான் தான். கண்ணன் காதல் தானே நீயும் அல்ல. நானும் இல்லைட்டா. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே, வாழ வைப்போமே, வாழ வைப்போமே. வாடி. நான் வரமாட்டேன். நான் அடிக்க மாட்டேன். வாடி. நீ அடிப்ப, நான் வரமாட்டேன். வாடினா இவா. என்னக்கா இது? நான் பாட்டு பண்ண என்ன அடிப்பேன், படத்துக்கு மாறா சந்தோஷப்படுறியே. என் லட்சியத்தை எப்படி நிறைவேற்றுறது, நம்ம குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்டி. மகமாய் புண்ணியத்துல அதுக்கு ஒரு அருமையான வழியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என்னக்கா சொல்ற? இனிமே பாட்டு பாடுறதையே தொழிலா எடுத்துக்கிட்டு அந்த வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதா முடிவு பண்ணிட்டேன்டி. நல்ல யோசனைக்கா. இனி நான் பாடிக்கிட்டே இருப்பேன். பூவ முடிச்சு ஏப்புள்ளா அத்தானும் வந்து விட்டான். ஆவணி மாசம் யானை மேல ஊர்வலம் வச்சு அத்தம்மாக காத்திருந்தா அத்தானுக்காக 6 வகை பூவ முடிச்சு ஏப்புள்ளா அத்தானும் வந்து விட்டான். மாசம் யானை மேல ஊர்வலம் வச்சு காத்தடிக்குது, மழை பொழியுது, வீட்டு கதவு படபடக்குது. காத்தடிக்குது, மழை பொழியுது, வீட்டு கதவு படபடக்குது. ஆத்தாடி அவருதான் சாத்துனத திறந்து வச்சு ஆத்திரமா வெளிய வந்தா காத்து செஞ்ச தவறுதான். சின்ன குட்டி இடைய விட்டு சிவப்பு சேல அகலுது, வண்ண வண்ண வளையல் எல்லாம் கைய விட்டு நழுவுது. தட்டி விட்ட காத்து வந்து சரசமாடி தழுவுது. தள்ளி தள்ளி பார்க்கிறாள, என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியுது. அத்தமாக காத்திருந்தா அத்தானுக்காக 6 வகை பூவ முடிச்சு எவ்வளோ அத்தானும் வந்து விட்டா. ஆவணி மாசம் யானை மேல ஊர்வலம் வச்சு தரையில் விழுந்து உருளுறா, சந்தனத்தை நினைச்சுக்கிட்டு குங்குமத்தை தடவுறா. அந்தியில பொண்ணு கூட ஆசையோடு பாக்குறா. அச்சமில்ல வெக்கமில்ல யாரு சொல்லி கேட்கிறா, யாரு சொல்லி கேட்கிறா.
வந்தது மேடதாளம் கூட வந்தது தாலி கட்டி அம்மி மிதிச்ச ஜாம நேரத்திலே அழகு ரெண்டு இணையுது அந்த நேரம் என்னென்னவோ ஆனந்தத்தில் வளருது வண்ண கிளி கேட்டு கேட்டு காலை நேரம் பேசுது சின்ன பொண்ணு வெட்ட கால சிவந்த வாயை மூடுது சிவந்த வாயை மூடுது அத்தமாக காத்திருந்தா அத்தானுக்கு ஆறு வர பூவ முடிச்சு எவ்வளோ அத்தானும் வந்து விட்டா ஆவணி மாசம் யானை மேல மேலே ஊர்வலம் வச்சு யானை மேலே ஊர்வலம் வச்சு இவங்க பெரிய பணத்தார் இந்த பிரியும் கூட உங்க நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சு போயிருக்குங்க. ரொம்ப தமிழ்நாடு பூராவும் உங்களை விளம்பரப்படுத்தணும் விரும்புறாரு. அதுக்கு உங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். கென்னடி அவ்வளவு அவசரம் சும்மா இருக்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க ரெடிங்க. வணக்கம் சார். பாப்பா என்ன திடீர்னு? முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கையை கொடுங்க. எதுக்கு வாழ்த்துக்கள்? இதெல்லாம் என்ன? ஊரே பாராட்டுற அளவுக்கு இந்த குடும்ப பெருமையை உங்க பெண்கள் வசதி இருக்கிறாங்களே, அதுக்காகத்தான். ஓ, எங்க மியூசிக் ப்ரோக்ராம் பத்தி பாராட்டுறீங்களா? ஆமா, ஊரே பாராட்டும் போது நான் மட்டும் பாராட்டாம இருந்தா எப்படி? அதுக்காக தான் நேர்லயே வந்தேன். அப்படின்னா எல்லாரும் எங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அழகிரி குடும்பத்துக்கு இனி எந்த குறைச்சலும் இல்ல. கூடிய சீக்கிரமே காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு எல்லா வசதியோடையும் வாழ போறதா சொன்னாங்க. ஆனா கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னால மறக்க முடியல. என்ன சொன்னாங்க? சொல்றேன். இப்படி மேடை ஏறி ஆடி பாடுறதை விட வீட்டுக்கு முன்னால ஒரு சிகப்பு விளக்க போட்டுக்கிட்டு அப்படி வரிசையா நின்னு போற வரவனை பார்த்து கண்ணடிச்சா இதை விட சீக்கிரமா முன்னுக்கு வந்துடலாம்னு சொல்றாங்க. ஏப்பா, இப்படி கேட்டதுக்கு அப்புறமும் சொன்னவங்களை வெட்டி புதைக்காம விட்டுட்டு சும்மா வந்தேன். உங்க பொண்ணுங்க செஞ்ச தப்புக்கு ஊரார் மேல கோச்சிட்டு என்னங்க புண்ணியம்? அப்படி என்னங்க என் பொண்ணுங்க செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டாங்க? மேடையில ஏறி பாடுறது கூடவா கேவலம்? மேடையில ஏறி பாடுறது கேவலம் இல்லம்மா, அதை விளம்பரப்படுத்துறதுக்காக உங்க பொண்ணுங்க கொடுத்திருக்காங்களே போஸ், அதுதான் கேவலமா இருக்கு. இத பாருங்க. எந்த குடும்ப பெண்ணாவது இப்படி போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்களா? பணத்தை விட மானம் தான் முக்கியம். போது நிறுத்துங்க. நாங்க ஒண்ணு இப்படி உடம்ப காட்டி போஸ்ட் கொடுக்கறதுக்கே நடத்த கிட்டவங்க இல்ல. யாரோ செஞ்ச சதிக்கு நாங்க பலியாயிட்டோம், அவ்வளவுதான். அப்படின்னா இது நீங்க கொடுத்த போஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இல்ல. எங்க போட்டோல இருந்து முகத்தை மட்டும் வெட்டி எடுத்து வேற போட்டோவோட ஒட்டி இந்த போஸ்டர் தயார் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டுக்கும் எங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அப்படியா? ஆமா, தயவு செய்து நாங்க சொல்றது நம்புங்க. நாங்க முன்னேறிட போறவங்களுக்கு பொறாமையில்தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. இந்த கச்சேரிக்கு ஏற்பாடு செஞ்சது யாருன்னு தெரியுமா? யாரோ தங்கமணியா, பெரிய பணக்காரனா. அவனா? சாரி மல்லிகா, எனக்கு இப்பதான் உண்மை புரியுது. உங்க குடும்பத்து மேல எனக்கு இருந்த அக்கறையில கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நான் வரேன். மல்லிகா, மேடையில பாடுறதை இதோட விட்டுடுங்க. அப்பா! ஆமாம்மா, நீங்க ஆரம்பத்துல பாட போறேன்னு சொன்னதே எனக்கு பிடிக்கல. இப்ப விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகு இப்ப கண்டிப்பா சொல்றேன், நீங்க மேடையில பாட வேண்டாம். வீண் வதந்திக்கெல்லாம் நாம ஏன் பயப்படணும்? வதந்திகள் கூட பல பேர் வாழ்க்கை கெடுத்திருக்கமா. நீங்க வாழ வேண்டிய பெண்கள். உலகத்துக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், இனி நீங்க கண்டிப்பா பாட போக வேண்டாம். பாத்தீங்களாப்பா, இந்த ஆபாச போஸ்டர் பார்த்த அடுத்த நிமிஷமே அழகிரி குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். அதுக்காகவே தங்கமணியை வச்சு இந்த ஏற்பாட்டை பண்ண. எப்படி பயன் திட்டம்? அருமையான திட்டம். நீ சகுனிக்கே சட்டாம்பிள்ளையா இருக்க வேண்டியவன்டா. ஆம்பளை பிள்ளைய பெத்த பலனை இன்னைக்கு தாண்டா நான் முழுசா அனுபவிக்கிறேன். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தெரு தெருவா ஓட்டு. தெரு தெருவா என்னப்பா? வீடு வீடா விட்டுறேன். அதுதான் நடக்காது. நீங்க எதுக்காக வந்த? ஒரு நல்ல குடும்பத்துக்கு நீங்க செய்ய போற அநியாயத்தை தடுத்து நிறுத்த நான் வந்திருக்கேன். ராஜா, உன் தங்கச்சியும் இதே குடும்பத்துலதான் வாழ்ந்தாகணும், மறந்துடாத. அண்ணா, என்ன பத்தி கவலைப்படாத. இப்பேற்பட்ட குடும்பத்துல நான் வாழினா கூட பரவாயில்ல. அந்த புனிதமான குடும்பத்துக்கு எந்த கலங்கமும் வராம காப்பாத்து.
அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் அண்ணா. பெரியவங்க பேசிட்டு நீ என்ன குறுக்க போகல. சும்மாவே மிரட்டுற. அவன் பொண்டாட்டி அவன் மிரட்டுறான், நீ ஏன் தலையிடுற? தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கையில நீங்க குறுக்கிடுறீங்களே, அதனாலதான் உங்க வழியில நான் குறுக்கிடுறேன். ராஜா, என்னை எதிர்த்தவன் இந்த ஊர்ல வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஊரே பகைச்சிட்டு உங்களாலையும் வாழ முடியாது. ஊரை பகைச்சிட்டு தான் வாழ்வேன். என்னடா பண்ணிடுவானுங்க? கருசாமி, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தெருவில் ஓட்டு. ஏய், மரியாதையா சொல்றேன், இந்த போஸ்டர் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திடுங்க. இல்ல இந்த போஸ்டர் போலீஸ்ல காமிச்சு உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. போலீஸ்ல சொல்லிடுவேன்றானே, எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்து. காசு கொடுத்து அடிச்சதாச்சே. நீ எப்பமா வந்த? நீ வந்து போனதுமே பெட்டியை கையத்தை கொடுத்து போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க போன்னு சொன்னா நீ வந்துடுறத? பின் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் செஞ்ச தப்பு, அவனை வந்து என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தா இருக்கும் வராதா? யார் கால யார் விழுறாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இருந்தாலும் நீ புருஷ வீட்டை விட்டு வந்தது தப்புமா? புருஷன் சொல்லிக்கிறது யோகிதை வேண்டாமா? ஒண்ணு பிள்ளைக்கு புத்தி இருக்கணும், இல்ல அப்பனுக்கு இருக்கணும். அந்த விவசாய கட்ட குடும்பத்துல வாழறதை விட சாகிறதே மேலுண்ணா. நீ இருக்கலாமா சாகணும்? உன்னை நான் வாழ வைக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. கண்ணா, இது என்ன தெரியுமா? கிருஷ்ணாயி, இது தீப்பொட்டி. எதுக்கு? நீ என்ன தேடி வரல, அதனால நானே உன்னை தேடி வரதா முடிவு பண்ணிட்டேன் கண்ணா. இது என் கண்ணனோட குலவாசியாச்சே. கண்ணா,